இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொட்டு மருந்து போட்டு வந்துடுறேன். இங்கே நில்லுங்க. சொல்லுப்பா. என்னதா இவ்வளவு கூட்டம் இருக்கு? இதுக்குதான் வெரசா காலையிலே வரணும்னு சொல்லுச்சு பரணி. காடு எங்க வச்ச? ஏல இசக்கி இரு. இன்னைக்குதான் சொட்டு மருந்து போட வந்தியோ? ஆமாக்கா, இப்பதான் நேரம் கிடைச்சது, அதான் போட வந்தேன். காடு அந்த பேக்குள்ளதான் இருக்கு. கூட காடு இருக்கும்பா, ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் பேரு கொடுத்துரு. சரி சரி, நான் போய் என்ட்ரி போட்டு வந்துடுறேன். ஏதா ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. இந்த பிள்ளைக்கு பசிச்சதுன்னா பாலை கொடு. பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ என்ன உங்க அம்மா வீட்லயா இருக்க? மாமியார் வீட்டுக்கு போல? போகணும்னா அவங்க வந்து அழைக்க வேணாமா? அழைக்காம எங்க அண்ணன் எப்படி அனுப்பி வைக்கும்? ஏட்டியே, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் உன் மாமனார் வந்துதான் அழைக்கணுமா? உன் வீட்டுக்கார் வந்து கூப்பிடல? அக்கா, நடக்கிறது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாதக்கா. அண்ணனோட கௌரவம்னா அது மாமா நேர்ல வந்து அழைக்கணும் தானே? ஏட்டி, அந்த மனுஷனுக்கு இருக்கிற மண்டக்கணத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த மனுஷன் தான் வந்து உன்னை அழைக்கணும்னா நீ கிழவியாகி தலைமுடியெல்லாம் நரைச்சு சாக வேண்டியதான். அது உனக்கு புரியுதா இல்லையா? அக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் எங்க அண்ணன் பாத்துக்கிடும். என்னதான் பெரிய அண்ணன் தெரியல. ஏட்டி, தங்கச்சிகளை கட்டி கொடுத்துட்டா பிறந்த வீட்டு பாரம் அம்புட்டு தானே தெரியாதா உனக்கு? கட்டி கொடுத்த உன்ன, அதுவும் புள்ள பெத்தவல புருஷங்காரன் வீட்டுக்கு அனுப்பாம வச்சிருந்தா அசிங்கம் யாருக்கு? அத சொல்லு. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு. என்னத்த தெரியும்? பெத்தவரே இப்படி இருந்தா பிள்ளைங்க எப்படி வாழும்? வேணா மூத்தாரே, பெத்த புள்ள வாழ்க்கை முக்கியம். அவதான் வீம்புக்கு விளக்கெண்ணைய குடிக்கிறானா, நீயும் நிக்கிற கூட? பெரிய மனுஷனா லட்சணமா? புள்ளைக்கு புத்திமதிய சொல்லி புருஷன் கூட அனுப்பி வைக்கிற வழிய பாரு. நான் முகத்துக்கு நேரா பேசுறேன், ஊருக்குள்ள 10 மடங்கு பேசுதானுங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். காவியா, கூப்பிடுறாங்க, வாமா. பஞ்சி சொல்றதும் கரெக்டு தானே. நம்ம பிடிவாதத்துக்காக பிள்ளை வாழ்க்கையை ஏன் கெடுத்துட்டு இருக்கணும்? ஏத்தா நில்லுதா. இப்ப யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? ஏத்தா, அது வேற ஒண்ணும் இல்லத்தா. பிள்ளைக்கு சொட்டு மருந்து ஊத்த போனோமா, அப்ப அந்த சனியம் பொண்டாட்டி பஞ்சவரணத்தை பார்த்தா. அவ இவளை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டா. ஏண்டி காலம் பூரா உன் அண்ணன் வீட்லயே உட்காந்து குப்பை கூட்ட போறியா, உன் புருஷ வீட்டுக்கு போக மாட்டியா அப்படின்னு 4 வார்த்தையை கேட்டுவிட்டா. உடனே இவளுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. எப்படி அண்ணனை பார்த்து இப்படி கேட்கலான்னு சொட்டு மருந்து கூட ஊட்டாம பிள்ளைய தூக்கிட்டு விறுவிறுன்னு வந்துட்டாத்தா. பின்ன நான் எப்படி வேணா இருப்பேன், எங்க வேணாலும் இருப்பேன். அந்த பொம்பளைக்கு என்ன வந்துச்சு? எங்க அண்ணனோட தன்மானத்தை தாண்டி எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்ல. இத பத்தி விளக்கமா நான் அந்த பொம்பளை கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. ஏ கோட்டிக்காரியே, என்ன கோட்டிக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? பஞ்சவரணம் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஊர் பூரா உன் முதுகுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்கு. ஆனா பஞ்சவரணமாவது உன் மூஞ்சிக்கு முன்னாடி பேசினா. ஆனா ஊர் பேசுறதா இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. ஊர் வாயை மூட முடியுமா? ஏசக்கி, பேசுறவங்க பேசதாண்டி செய்வாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுற வேண்டியதானே? ஏட்டி, அவங்க என்ன கேவலப்படுத்தல, அண்ணனை பத்தி கேவலமா பேசுதாவ. அதை கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்லுதியா? பாத்தியா பாத்தியா, இந்த முன்கோபமும் முரட்டு புத்தியும் தான் இவளையும் கெடுக்குது, இவ அண்ணனையும் கெடுக்குது. ஏத்தா மாமா, நீ போத்தா, போய் மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டு வந்து கையோட இவளை கூட்டு போ சொல்லு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். எசக்கி, சும்மா வெட்டி கோவத்துல எந்த யூஸும் கிடையாது. நான் போய் இப்ப அண்ணனை கூட்டிட்டு வரேன். அவன் கூப்பிட்டா நீ மரியாதையா கிளம்பி போன்னு சொல்லிட்டேன். மாமா, நான் உடனே போய் பாண்டி கிட்ட பேசுறேன். நான் பாத்துக்கிறேன். அந்த நோட்டை கொண்டாங்க போ. என்னத்த செய்ய? சபா, 4 பொட்ட பிள்ளைகளை பத்துட்டு நான் படுற பாடு இருக்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? நீ எப்பதான் எசக்கி கூட்டிட்டு வர போற? இந்தால கேக்குறால, உடம்பு பிறந்தா பதில் சொல்லு. நானும் அவளை போய் கூப்பிடாம இருக்கேன். நிக்கல அம்மா.
அவளும் நானும் தான் போய் கூப்பிட்டோம். வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கவில்ல, கை காலை கட்டியா தூக்கி போட்டு எடுத்துட்டு வர முடியும் சொல்லு? ஒரு தடவை அவளை கூப்பிட்டா அவ வரல, அதுக்காக அப்படியே விட்டுருவியா? கல்யாணம்ங்கிறது என்னடா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஆளுக்கு ஒரு வீட்ல வாழ்றதா? இல்ல, நீ தப்பா பேசிட்டு இருக்க. வா வான்னு அவளை கூப்பிட்டது நானு. இப்ப கூட அவ வரேன்னு சொன்னா உடனே அவளை அள்ளிக்கிட்டு வந்து என் புள்ளையோட வாழ்றதுக்கு அம்புட்டு ஆசையா இருக்குல்ல. ஆனா நான் வரவே மாட்டேன், அப்பா வந்து கூப்பிட்டாதான் வருவேன்னு பிடிவாதமா இருக்கிறவள நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? அதுக்காக அவளை அப்படியே விட்டுட முடியுமா? டேய், இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம், நீ கேட்க மாட்டியா? இல்ல, மறுபடியும் நான் சொல்லுதேன், அங்க வர்றதோ இல்ல அவளை கூப்பிடுறதுலயோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு தடவை இல்ல, 1000 தடவை கூட நான் அங்க வந்து அவளை கூப்பிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் வர பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, பாத்துக்க. அதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? முதல்ல நீ ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு போ. மா, நீயும் ரெடி ஆயிடுமா, போலாம். நான் ரெடியா தாண்டி இருக்கேன். இலே, நீ போய் சட்டுன்னு வேட்டி சட்டியை மாத்திட்டு வா போ. சரிம்மா, நான் மாத்திட்டு வரேன். என்னல, போலாமா? நான் உனக்காக தான் வெயிட்டிங். சரி போலாம். இல்ல சிவபாலா, அந்த கட்டப்பை எடு. பிள்ளைங்களுக்கு பூவும் கொஞ்சம் பழங்களும் வாங்கி வச்சிருக்கேன். அத்தை, பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் இருக்கு. அதையும் உள்ளதமா வச்சிருக்கேன். அண்ணா, புது ட்ரெஸ் போட்டு பாப்பாவை கூட்டு வந்துரு. சரில, சரி போலாமா? சரி போலாம். இந்த மனுஷன் வந்துட்டாரா? உருப்பிட்ட மாதிரிதான். வீட்டு மருமகளை இங்க அழைச்சிட்டு வந்து புள்ள கூட வாழ வைக்கணும்னு கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? இலே ஒத்த ஓட்டு இன்னலே என்ன சொல்லுத? இன்னும் நான் ஏதோ மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருக்கி. பொறுப்பு இருக்கா பருப்பு இருக்கான்னு கேட்க நீ? வரட்டும், தாராளமா வரட்டும், வாழட்டும். ஆறு தடுக்காங்க. இந்தாட்டியே பாக்யா, இம்பிட்டு எதுக்கு? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அந்த வெறும் பெய சொன்னான்னு வெயி, நானே நேர்ல வந்து அந்த நொசக்கிய அடைச்சிட்டு வந்தது. அந்த வார்த்தையை அவன் சொல்லுவானான்னு நீ அவன்கிட்ட கேட்டு எட்ட சொல்லு. என்ன சொல்லணும் அவன்? என்ன சொல்லணும்ப்பா? ரொம்ப சிம்பிள். என் அன்பான அக்கா, என்னைய பெத்த ஸ்தானத்துல இருந்த அக்கா, அவளை கொன்னது இந்த சண்முக பையதான் அப்படிங்கறத அவன் அந்த வெறும் பையிலே ஒத்துக்கணும்.